யுத்தம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கான பதிலை அரசாங்கம் தர வேண்டுமென யாழ் ஆயர் வலியுறுத்து. இறுதிக்கட்ட யுத்தத்தை இந்தியாவும் அமெரிக்காவும் செய்மதி மூலம் பார்வையிட்டன. விக்கிலீக்ஸ் தகவல். படையினரின் தியாகங்களை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கோத்தபாய. அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிதம். தொடர்வது விரிவான செய்திகள். போரின் பின்னரான நிலைமைகள் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கைகள் குறித்து யாழ் சென்ற அமெரிக்க குழுவினர் யாழ் ஆயரிடம் கேட்டறிந்து கொண்டனர். அமெரிக்க தூதரக அதிகாரிகளுடன் அரசியல் விவகார துணை செயலர் அடங்கிய குழுவினர் நேற்று வெள்ளிக்கிழமை யாழ் ஆயர் மேதகு தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகையை யாழ் ஆயர் இல்லத்தில் சந்தித்தனர். இதன்போது அவர்கள் போரின் பின்னரான நிலைமைகளை, குறிப்பாக போரின் பின்னர் மக்கள் மீள்குடியேற்றப்பட்டனரா, மக்களுக்கான வசதிகள் வாய்ப்புகள் செய்யப்பட்டுள்ளனவா என்பவற்றை அறிந்து கொண்டனர். யாழ் ஆயர் அவர்களோடு உரையாடும் போது மக்கள் மீள குடியமர்வதற்கு முதலாவது தேவையாக இருப்பது வீட்டு வசதியாகும். திடீரென வீடுகளை அமைக்க முடியாது. இந்திய அரசு 50,000 வீடுகளை தருவதாக வாக்களித்த போதும் 5,000 வீடுகளையே கட்டி முடித்துள்ளது. அடுத்து இவர்களின் வாழ்வாதார தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். அரசு இதற்கான உதவிகளை செய்துள்ளது. பல அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இந்த உதவிகளை செய்து வருகின்றன. அடுத்ததாக பாதைகள் சீர் செய்யப்பட வேண்டும். இலகுவான போக்குவரத்துக்கான வழிவகைகள் செய்யப்பட வேண்டும். மருத்துவ சேவை விரிவாக்கப்பட வேண்டும். இதுபோன்ற அடிப்படை தேவைகள் பற்றி யாழ் ஆயர் முதலில் விளக்கினார். போரின் பின்னர் வெளியிடப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கைகள் பற்றி அவர்கள் யாழ் ஆயரிடம் வினவினர். இது பிரச்சினைக்கான தீர்வை முன்வைக்குமா, இதனை நீங்கள் வரவேற்கிறீர்களா என்று கேட்டபோது யாழ் ஆயர், முதலாவதாக இது பற்றி இன்னும் மக்களுக்கு முழுமையாக தெரியாது. தமிழில் இந்த அறிக்கை மொழியாக்கம் செய்யப்படவில்லை. ஒருவர் கையிலும் புத்தகமில்லை. இதில் இருக்கும் குறைபாடுகள் பற்றி பத்திரிகைகள் வெளியிட்டுள்ளன. இது மக்களுடைய எல்லா அபிலாஷைகளையும் நிறைவேற்றக்கூடியதாக இல்லை என்ற எண்ணமே மக்களிடம் உள்ளது. அப்போ யுத்தம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கான பதிலை அரசாங்கம் தர வேண்டும். அதாவது இனப்பிரச்சினைக்கான தீர்வு தரப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். படையினரின் தியாகங்களை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் கோதபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் கொடிய அனுபவங்களை மறந்து விடுவதற்கு பலரும் விரும்புகின்றனர் என அவர் குறிப்பிட்டார். எனினும் சில அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்புடன் மீண்டும் பயங்கரவாதிகள் தமது நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயற்சித்து வருவதாகவும் இதுகுறித்து மக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 30 ஆண்டுகளாக பயங்கரவாதம் காரணமாக பாரியளவில் நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிட்டது எனவும் இதனை நினைவில் நிறுத்திக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் இவ்வாறான அவலங்களை தவிர்க்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வலயங்களை அபிவிருத்தி செய்வதற்கும் முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் பின்பற்றும் ஒரு சிலர் மீளவும் பயங்கரவாதத்தை தூண்ட முயற்சிக்க கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் காணாமல் போன பயங்கரவாதிகளை தேடிக் கொடுக்குமாறு சில அமைப்புகள் கோரிக்கை விடுத்து வருவதாகவும் பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு கிடையாது எனவும் கோதபாய தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதரக அதிகாரிகள் அந்த நாட்டு ராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பி வைத்த குறிப்பில் தகவல்கள் சில வெளியிடப்பட்டுள்ளன. 2009 ஆண்டு மே மாதம் 5ஆம் திகதி தூதரக அதிகாரி ஜேம்ஸ் ஆர் மூஸ் இதனை அனுப்பி வைத்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் நடத்திய சந்திப்பை அடிப்படையாக கொண்டு இந்த தகவல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் உயிரிழப்பு குறித்து சுயாதீனமான மதிப்பீடுகளை நடத்த முடியாத போதிலும் பலர் உயிரிழந்திருக்க கூடும் என மூஸ் வெளிவகார அமைச்சர் போகோல்லாகவிடம் தெரிவித்துள்ளார். எங்கிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறித்து துல்லியமான தரவுகளை செய்மதி படங்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியாது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எறிகணை தாக்குதல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த செய்மதி படங்களை பகிர்ந்து கொள்வதாக ஜேம்ஸ் மூஸ் ஜனாதிபதியிடம் குறிப்பிட்டார். இந்தியாவும் அமெரிக்காவும் செய்மதி மூலம் இறுதிக்கட்ட யுத்தத்தை கண்காணித்து வந்ததாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பித நிலையை அடைந்துள்ளன. பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கான பிரதிநிதிகளை பெயரிடுதல் தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து
பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் அரசாங்கம் பாராளுமன்ற தெரிவுக்குழு யோசனை திட்டத்தை முன்வைத்துள்ளது. பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்க வேண்டுமென அரசாங்கம் வலியுறுத்தி வருவதாக அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியாவிட்டால் ஏனைய கூட்டணி கட்சிகளோடு இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வது நடைமுறை சாத்தியமில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக கடும் போக்குடைய ஜாதிக ஹேல உரிமைய JNP போன்ற கட்சிகளோடு இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்டத்தை காலதாமதப்படுத்தும் அரசாங்கத்தின் மற்றொரு முயற்சியாக இதனை நோக்குவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாதம் 17, 18 மற்றும் 19 திகதிகளில் நடைபெற இருந்த பேச்சுவார்த்தைகள் திட்டமிட்டவாறு நடைபெறவில்லை என சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடும் முன்னாள் புலி உறுப்பினர்களை கைது செய்ய பாதுகாப்பு அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். வடக்கில் மீண்டும் பதற்ற நிலைமையை ஏற்படுத்த முன்னாள் புலி உறுப்பினர்கள் அடிப்படைவாதிகளோடு இணைந்துள்ளதாக புலனாய்வு பிரிவினருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. புலம்பெயர்ந்துள்ள புலிகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் சுற்றுலா பயணிகள் போல் வடக்குக்கு சென்று இந்த முன்னாள் புலி உறுப்பினர்களோடு ரகசியமான பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக புலனாய்வு பிரிவினருக்கு பல தகவல்கள் கிடைத்ததாக திவையின தெரிவித்துள்ளது. அரசாங்கம் 11,000 முன்னாள் விடுதலை புலி போராளிகளுக்கு புனர்வாழ்வு பயிற்சிகளை வழங்கி விடுதலை செய்ததுடன் அவர்களை அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என பாதுகாப்பு தரப்பினர் அறிவுறுத்தியுள்ளனர். எனினும் பிரபாகரனின் உறவினரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்கப்பட வேண்டும் என மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு முன்னாள் புலிகளின் உறுப்பினர்களின் உதவியை பெற்றுக் கொண்டதாக புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் திவையின குறிப்பிட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச வலையமைப்பினது நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி அரசிடம் கோரியுள்ளது. புலிகளின் தலைவர் பிரபாகரன் மற்றும் புலி சின்னங்கள் பொறிக்கப்பட்ட தபால் முத்திரைகள் வெளிநாடுகளில் பிரசுரம் செய்யப்பட்டமை நாட்டுக்கு ஆரோக்கியமானது அல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன் அமரதுங்க தெரிவித்துள்ளார். குற்றவியல் சட்டம் தொடர்பில் பாராளுமன்றில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்ட போது இதனை குறிப்பிட்டார். விடுதலை புலிகளின் தூதரகங்கள் வெளிநாடுகளில் உருவாக்கப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் முழு வீச்சில் இயங்கக்கூடிய ஆபத்து காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிற மொழிகளை கற்றுக்கொள்வதன் மூலம் நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் என முன்னாள் இந்திய ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் தெரிவித்துள்ளார். இலங்கை வாழ் அனைவரும் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பிற மொழிகளை கற்றுக்கொள்வதன் மூலம் ஏனைய இன சமூகங்களுடன் சுபீட்சமான உறவுகளை பேண முடியும் என அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துரித கதியில் முழுமையான நிவாரணங்களை வழங்குவதன் மூலம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனநாயகத்தை உரிய முறையில் நிலைநாட்டுவதன் மூலம் இன சமூகங்களுக்கு இடையில் நிலவி வரும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் முரண்பாடுகளை முற்றுமுழுதாக களைய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் ஜனாதிபதியுடன் இணைந்து மும்மொழி கல்வி தொடர்பான செயற்திட்டத்தை இன்று ஆரம்பிக்க உள்ளார். சமாதானத்தை நிலைநாட்டும் நோக்கில் தாம் இலங்கைக்கு விஜயம் செய்ததாக கலாம் குறிப்பிட்டுள்ளார். சிறையில் உள்ளவர்களை விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைக்க சட்டத்தில் இடமில்லை எனவும் அவ்வாறு கோரிக்கை விடுப்பது ஒரு சம்பிரதாயம் மாத்திரமே எனவும் நீதியமைச்சர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். எனினும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருப்பதாக அரசியலமைப்பு சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுதலை செய்ய வேண்டுமானால் அவரது குடும்பத்தினர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்க வேண்டும் என கிராமிய விவகாரங்களுக்கான சிரேஷ்ட அமைச்சர் அத்தாவுடு செனிவரட்ன தெரிவித்திருந்தமை குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். குடும்பத்தில் உள்ளவர்கள் கோரிக்கை விடுத்தால் சரத் பொன்சேகாவை விடுதலை செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஹக்கீம், சிறையில் உள்ளவர்கள் தம்மை விடுவிக்குமாறு கோர சட்டத்தில் இடமில்லை, எனினும் பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது என தெரிவித்துள்ளார்.
இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.